நம்முடைய விடியல் ஆண்டவருடைய கிருபை. ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் கண் விழிப்பதே ஆண்டவருடைய தயவு தான். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி நடத்துகிற நல்ல தேவனை சந்தோஷமாய் ஒரு புதிய பாடல், ஜெபத்தோட்ட ஜெயகீதம். கர்த்தாவே, நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். பகைவர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீர் இதுவரையில். ஆமென், அல்லேலூயா. கர்த்தாவே, நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கர்த்தாவே, நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். பகைவர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீர் இதுவரையில். பகைவர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீர் இதுவரையில். ஜீசஸ், ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ். கர்த்தாவே, நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். சொல்லுங்க. நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர், உதவி தேடி நோக்கி கூப்பிட்டேன், மனது உருகி சுகம் தந்தீர். உதவி தேடி நோக்கி கூப்பிட்டேன், மனது உருகி சுகம் தந்தீர். சாவுக்குழியில் இறங்கி விடாமல் உயிரை காத்து தப்புவித்தீர். சாவுக்குழியில் இறங்கி விடாமல் உயிரை காத்து தப்புவித்தீர். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், உயர்த்தி மகிழ்கின்றேன். சந்தோஷமா சொல்லுங்க. சந்தோஷமாய். கர்த்தாவே, நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கர்த்தாவே, நீர் என்னை, ஆமாப்பா, உணர்ந்து உணர்ந்து சொல்லுங்க. பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தி இதுவரையில். பகைவர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தி இதுவரையில். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். கர்த்தாவே, நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர், போற்றி பரிசுத்தவான்கள் துதிகீதம் பாடுங்கள், பரிசுத்தர் நாமம் உயர்த்துங்கள். பரிசுத்தவான்கள் துதிகீதம் பாடுங்கள், பரிசுத்தர் நாமம் உயர்த்துங்கள். கர்த்தரின் தயவோ வாழ்நாளெல்லாம் நீடிக்கும் என்பது நிச்சயமே. கர்த்தரின் தயவோ வாழ்நாள்
கர்த்தாவே நீர் என்னை கை தூக்கி எடுத்தீ, போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கர்த்தாவே நீர் என்னை போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கர்த்தாவே நீர் என்னை கை தூக்கி எடுத்தீ, போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். பகைவர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீ இதுவரையில். சொல்லுங்க. பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீ இதுவரையில். ஜீசஸ். சந்தோஷமா ஆமென். கர்த்தாவே நீர் என்னை கை தூக்கி எடுத்தீ, போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கர்த்தாவே நீர் என்னை கை தூக்கி எடுத்தீ, போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். பகைவர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீ இதுவரையில். சொல்லுங்க. பகைவர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீ இதுவரையில். ஜீசஸ், ஜீசஸ். எல்லாரும் சொல்லுங்க. வாய்களை திறந்து சத்தமா ஆமென். ஜீசஸ், 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 ஜீசஸ். ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. சொல்லுவோம். என் மீது அன்பு கூர்ந்து சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினில் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீ இறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆமென், ஆமென். உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. சொல்லுவோம். ஆமென். தேவ பிள்ளைங்க வாய்களை திறந்து பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே. ஆட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கும். ஆட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே.
வாய்களை திறந்து சொல்லுங்க. எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க சொல்லுங்க. பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா உமக்கே வாழ்ந்திட. ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆமென். ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி சொல்லுங்க. ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி கரைப்படாத மகனாக நிறுத்தினா பார்க்கின்றி. கரைப்படாத மகளாக நிறுத்தினா பார்க்கின்றி. வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. சொல்லுவோம். வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையோ மகிமையோ ஆமென் உமக்குத்தானே அப்பா. சோர்ந்து போகாம முழு பலத்தோடு சந்தோஷமா ஆண்டவரை ஆராதிக்கலாம். உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையோ சந்தோஷமா நல்ல கைகளை தட்டி நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரை ஆராதிக்கலாம். நல்ல வாய்களை திறந்து கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றியோடு 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 எல்லா பிள்ளைகளும் நன்றியோடு வாய்களை திறந்து ஓ நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர். உம்மை என்றென்றும் ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமம் உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமம் உயர்த்துகிறோம். வாய்களை திறந்து ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாமா? உம் நாமம் உயர்த்துகிறோம். ஓ நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி 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 ராஜா. நீர் ஒருவரே வல்லவர். நீர் ஒருவரே சிறந்தவர். 10,000களில் சிறந்தவர். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. உம்மை போல எங்களை நேசிக்க ஒரு தெய்வம் இல்லை. உம்மை போல எங்களை நேசித்த ஒரு தெய்வம் இல்லை. உம்மை போல எங்களை இரத்தத்தால் மீட்டெடுத்த ஒரு தெய்வம் இல்லை.
உம்மை போலொரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, அங்கே வாழ்கிறே. உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே. ஆமப்பா, மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாம உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாம உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். எல்லோரும் வாய் திறந்து துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். ஆமென். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை போலொரு தெய்வம் இல்லை. சொல்லுங்க உள்ளத்திலிருந்து. எல்லா பிள்ளைகளும் வாய் திறந்து, போலொரு தெய்வம் இல்லை, உம்மை போல ஒருவர் இல்லப்பா. கயிறங்களை தூக்கி ஆமென் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆமாப்பா, துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். உரகலலலலோ, இயேசுவே அல்லேலூயா துதிக்கிறோம். ஆமென். நன்றி அப்பா. அல்லேலூயா துதிக்கிறோம். உரகலலலலலோ, உரகலலலலலலோ, இயேசுவே ஆமென்.
தட்டி அப்பாவுக்கு நன்றியோடு நல்ல நல்ல எல்லா பிள்ளைகளை கரங்களை தட்டி ஓ நன்றி 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 ராஜா. மறப்பேனோ மறந்து போவேனோ உம்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ உம்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பதோ நிர்மூலமாகாதது, நான் நிற்பதோ நிர்மூலமாகாதது. உங்க கிருபதா உங்க கிருபதா சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. ஆமென். சந்தோஷமா மறப்பேனோ மறந்து போவேனோ உம்மை மறந்தான் இந்த உலகில் வாழ்வேனோ. ஆமாப்பா ஆமென். கருவிலே என்னை கண்டவர் எப்படி உம்மை மறப்பேன் ஆண்டவரே. எங்களை தாங்கினீர், எங்களை தப்புவித்தீர், இம்மட்டும் எங்களை நடத்துகிறீர் அல்லவோ. உம்மை எப்படி நாங்கள் மறப்போம்? நல்ல கைகளை தட்டி கருவினிலே கண்டவரே நல்லவரே உமக்கு நன்றி. கருவினிலே கண்டவரே நல்லவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பது நிர்மூலமாகாதது சொல்லுங்க. ஆமாப்பா உங்க கிருபதா உங்க கிருபதா உங்க கிருபதா உங்க கிருபதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. ஆமாப்பா நன்றி நன்றி. மறப்பேனோ மறந்து போவேனோ உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. ஆமென். சந்தோஷமா தாழ்வில் என்னை நினைத்த தெய்வம் ஆண்டவரே, இந்த வாழ்க்கைக்கு நான் பாத்திரவான் அல்ல, இந்த வாழ்க்கைக்கு நான் தகுதியானவனும் அல்ல. ஆனால் தாழ்வில் கிடந்த என்னை, குப்பையில் கிடந்த என்னை நீர் உம்முடைய தயவால் தூக்கி நிறுத்தினீரே ஆண்டவரே. உம்மை நாங்கள் எப்படி மறப்போம் ஆண்டவரே. தாழ்வினிலே நினைத்தவரே தயாபரரே உமக்கு நன்றி. தாழ்வினிலே நினைத்தவரே ஆமென் தயாபரரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பது நிர்மூலமாகாதது. ஆமென். அதை உணர்ந்து சொல்லுங்க. உங்க கிருபதா
கிருபதா. சொல்லுங்க. ஆமாப்பா. நன்றி 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 ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி அப்பா. மறப்பேனோ மறந்து போவேனோ. ஆமென். இந்த உலகில் வாழ்வேனோ. சொல்லுங்க. மறப்பேனோ மறந்து போவேனோ. சந்தோஷமா உலகில் வாழ்வேனோ. ஆண்டவரே, 1000 பேர் இருக்கும்போது அடிமையான எங்களை தெரிந்து கொண்ட தெய்வம் நீர். எங்கள் தகுதி பார்த்து அல்ல, உம்முடைய இரக்கத்தால் எங்களை தெரிந்து நல்ல கைகளை தட்டி, நன்றியோடு கைகளை தட்டி, ஆயிரம் பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தே உமக்கு நன்றி. 1000 பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. நான் நிற்பதோ நிர்மூலமாகாததோ. சொல்லுங்க. உங்க கிருபதா. உங்க கிருபதா. ஆமாப்பா. கிருப கிருப கிருப. ஓ நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஓ நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. மறப்பேனோ மறந்து போவேனோ. சந்தோஷமா உடம்பெல்லாம் கொஞ்சம் அசையட்டும். உடம்பெல்லாம் கொஞ்சம் அசையட்டும். சந்தோஷமா. ஆமாப்பா. ஆண்டவரே, சிறப்பே, என்னுடைய சிறப்பே, என்னை விட திறமையானவர்கள், என்னை விட அதிகம் படித்தவர்கள், என்னை விட தகுதியானவர்கள் 1000 பேர் இருக்கும்போது நம்மை தெரிந்து கொண்டாரே, நம்மை தெரிந்து கொண்டாரே. அதை நினைச்சு ஒரு முறை கூட சந்தோஷமா பாடலாமா? ஆயிரம் பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தே உமக்கு நன்றி. 1000 பேர். ஆமென். ஆமென். உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. நான் நிற்பதோ
நன்றி சொல்லலாம். நன்றி நன்றி ஐயா, ஓ நன்றி நன்றி ஐயா, ஆமப்பா முழு உள்ளத்தோடு எஸ், எல்லா நிராசைகளும் நீங்கி போகட்டும், எல்லா நிராசைகளும் நீங்கி போகட்டும். தேவ பிள்ளைகளில் வியாபரிக்கிற எல்லா நிராசையின் ஆவிகள், ஓ பிள்ளைகளில் நிராசைகளை கொண்டு வந்து, ஓ தேவ பிள்ளைகளில் நிராசைகளை கொண்டு வந்து, ஓ அவர்களை தோற்கடிக்க பார்க்கிற பொல்லாத சாத்தானுடைய அதிகாரத்தை இப்பொழுதே நான் கட்டுகிறேன். பொல்லாத பிசாசு, ஓ தேவ ஜனத்துக்கு விரோதமாய் நிராசைகளையும் முறுமுறுப்புகளையும் கொண்டு வந்து தேவ பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை கெடுக்கிற உன்னை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். நிராசையின் ஆவிகள் வெளியேறுவதாக. எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், என் தேவன் என்னோடு இருக்கிறபடியால் நான் தடைகளை மீறுவேன், நான் தடைகளை மீறுவேன். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கரங்களை தட்டி வியாதிகளும் பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக, இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. நிராசையின் ஆவிகள், கலகத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஒளிந்து போவதாக. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகளின் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறேன். நிராசையின் ஆவிகள் அழிந்து, நிராசையின் ஆவிகள் முறிக்கப்பட்டு, சந்தோஷத்தின் ஆவியால் ஜனம் நிரம்புவார்களாக. உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலை என்றாலும் ஆண்டவரே, சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன், சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன். மோசே தன்னுடைய பிரயாணத்தில் தடையாய் ஒரு காரியம் வருவதற்கு முன்பாய் அந்த தடைகளுக்கான வழியை ஆயத்தப்படுத்தி வைத்த தேவன். எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? உங்க பிரச்சனைகளுக்கு முன்பாகவே, உங்க பிரச்சனைகளை நீங்கள் பார்ப்பதற்கு முன்பாகவே உங்களுக்காய் தேவன் அதற்கு ஒரு தீர்வை வைத்திருக்கிறார். அதற்காய் உங்களுக்கு ஒரு தீர்வை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார், அவர் உங்களை கைவிட மாட்டார். நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் செய்த பெரிய காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். நிராசையிலும் அவிசுவாசத்தின் பிடியிலும் சிக்கி இருக்கிற தேவ ஜனம் ஒரு உணர்வோடு எழும்பட்டும், ஒரு புதிய உணர்வோடு எழும்பட்டும், ஒரு புதிய உணர்வோடு எழும்பட்டும். என் தேவனுடைய வல்லமை, என் தேவனுடைய பலன் நிராசையில் படுகின்ற, நிராசையில் அவதிப்படுகிற என் அன்பு பிள்ளைகளுக்கு ஒரு பலனாய் இப்பொழுதே இறங்கி வருவதாக. அது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் என்றாலும், ஓ எவ்வளவு பெரிய பாடுகள் என்றாலும், என் தேவனுடைய பலன் அவர்களில் இறங்கி வருவதாக. நன்றி ராஜா. என் தேவன் பலப்படுத்தும். எஸ், நன்றி. நீங்க செய்கிற காரியத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. சில நிராசையின் ஆவிகள் ஆலயத்துக்கு வரும்போதே எதற்காய் போகிறோம் என்று ஒரு கலகத்தோடு, ஒரு கலக்கத்தோடு, ஒரு நிராசையோடு வந்த பிள்ளைங்க உண்டு. ஆவியானவர் சொல்லுகிறார், உன் நிராசை நீங்குகிறது, உன் நிராசை நீங்குகிறது. நீ ஒரு நிராசையோடு புறப்பட்டாய் ஆலயத்திற்கு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு உன்னோடு இருந்து, நான் உன்னோடு இருந்து
அன்பு பிள்ளையே, நான் உன்னோடு இருந்து, அன்பு மகனே மகளே, நான் உன்னோடு இருந்து உனக்காய் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். நீ அதை காண்பாய். அந்நிய கண்கள் அல்ல, உன் கண்கள் அதை காணும். எந்த காரியத்தில் நிராசையோடு இன்று புறப்பட்டாயோ, அந்த காரியத்தில் தேவன் ஒரு அற்புதத்தை உனக்காய் செய்து உன் கண்கள் காணும்படியாய் செய்ய போகிறார். நன்றி ராஜா, நீ செய்கிற எல்லா காரியத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன் நாம மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். పాపం செய்ய துணிகரம் கொள்ளாதே. పాపం చేసేదానికి నువ్వు ఎత్తొద్దు. హల్లెలూయా, హల్లెలూయా. పాపం செய்ய துணிகரம் கொள்ளாதே. పాపం చేసేదానికి నువ్వు ముందు పోవద్దు. హల్లెలూయా, హల్లెలూయా. இந்த துணிகரமாய் நீ செய்கிற பாவம், నువ్వు అహంకారంగా చేసే పాపాలు உனக்கு பெரிய அழிவை கொண்டு வரும். నీకు నిండా ఒక ఇది వచ్చును, ఆమేన్. నాశం వచ్చును. எனவே பாவம் செய்ய துணிகரம் கொள்ளாதே. పాపం చేసేదానికి అహంకారం పెట్టకూడదు. கர்த்தருக்காய் ஓட, கர்த்தருக்காய் வேலை செய்ய நீ துணிந்து செல்லலாம். కర్తరి కోసం పని చేసేదానికి, అతని కార్యాలు చేసేదానికి ముందు పోవచ్చును. ஆமென், ఆమేన్. ஆண்டவர் சொன்னார், దేవుడు చెప్పారు, ஓநாய் கூட்டங்களின் மத்தியில் ஆட்டுக்குட்டியை போல உங்களை அனுப்புகிறேன். గుంతనక్కల మధ్యలో నిన్ని మేకలుగా నేను అంపుతాను. அப்போ ஓநாய் கூட்டங்களுக்குள் ஆட்டுக்குட்டி போல செல்ல நீ துணிவு கொள்ளலாம். నక్కల మధ్యలో నువ్వు మేకలుగా, నువ్వు పిల్లలుగా పోయేదానికి నువ్వు ధైర్యంగా ఉండాలి. ஆனால் பாவம் செய்ய துணிவு கொள்ளாதே. అయితే పాపాలు చేసేదానికి నువ్వు ముందు పోకూడదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 13வது வாக்கியம். కీర్తన 19వ అధికారం 13వ వాక్యము. போதும். துணிகரமா தாவீது ஜெபிக்கிறார். వాడు ధైర్యంగా దావీదు ప్రార్థిస్తాడు. கவனிங்க, நல்ல கவனிங்க. தாவீது ஜெபிக்கிறார். దావీదు ప్రార్థిస్తాడు, ஆண்டவரே, దేవుడా, துணிகரமான பாவங்களுக்கு నేను అహంకారమైన పాపాలకు உமது அடியேனை விலக்கி காத்துக்கொள்ளும். నీ మంచిని నువ్వు తోసి కాసుకోను. அவைகள் వాళ్ళు என்னை ஆண்டு கொள்ளாதபடி, వాళ్ళు నా మీద రాకుండా ఉండేదంటారా, என்னை నన్ని ஆண்டு கொள்ளா விடாதிரும். వాళ్ళు నన్ను మోసం చేయకుండా ఉండేదానికి. அப்படி என்றால் అంటే துணிகரமாய் நான் செய்யக்கூடிய பாவம் என்னை ஆண்டு விடக்கூடாது. ఎత్తనంగా నన్ను పాపాలు చేసేదానికి నన్ను విడికుండా. அதனுடைய பொருள், దాని అర్థము, ஆண்டவரே, దేవుడా, எக்காரணம் கொண்டும் ఏంటి గురించినో நான் துணிகரமாய் பாவம் செய்து விடக்கூடாது. నేను ఎక్కడ నుండి నేను పాపాలు చేయకూడదు. ஆமென், ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இத சொல்லும்போது చెప్పినప్పుడు ஒன்று ரெண்டு காரியங்கள் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை சிந்தித்தோம் என்றால் நமக்கு அது புரியும். మన జీవితంలో జరిగే బతుకుల గురించి దాంట్లో అర్థమైన చెప్తారు. சில ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, కొందరు రక్షింపు పొందుకున్న బిడ్డలు மதுபானத்துக்கு அடிமையாய் கிடக்கிறான். వాళ్ళు తాగే దాంట్లో వాళ్ళు గులాంగా పడి ఉంటారు. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு முறை ஒரு ஊழியக்காரரை குறித்து நான் கேள்விப்பட்டேன். ఒక భారీ ఒక సేవని గురించి మనం విన్నాము. கோயம்புத்தூர்ல ஒரு ஆவிக்குரிய திருச்சபை அல்ல, ஒரு பாரம்பரிய சபையில் உள்ள ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர், சொற்பொழிவாளர். పాంతకాల సభలో అతను చెప్పే ప్రార్థనలు, ஹல்லேலூயா, హల్లెలూయా, பைபிளை குறித்து அவ்வளவு எளிதாய், அவ்வளவு விளக்கமாய் பிரசங்கம் பண்ணக்கூடியவர். బైబిల్ని గురించి అంత శుద్ధంగా అంత బాగా చెప్పే అతను. அவருக்கு உட்பட்ட ஒரு விசுவாசி சொன்ன காரியம், అతను కూడా ఉన్ని ఒక విశ్వాసి చెప్పిన కథ. ஹல்லேலூயா, హల్లెలూయా. நல்ல பிரசங்கம் பண்ணுவார். బాగా ప్రసంగం చేస్తాడు. ஆனா டெய்லி சாயங்காலம் అయితే డైలీ సాయంత్రము அவருக்கு ஒரு பெக்கு வேணும். అతను కొంచెం తాగుతాడు. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. நடக்கிற சம்பவம், జరిగే సంభవాలు. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு பாரம்பரிய சபையில் உள்ள ஒரு ஊழியக்காரர், ఒక పరంపరైన సభలో ఉండి సేవకుడు అతను. అప్పుడు பாவம் என்று அவருக்கு தெரியாதா? అది తాగితే పాపం అని అతనికి తెలీదా? நிச்சயம் தெரியும். నిజంగా తెలుసును. என்ன வேத பண்டிதர்கள், ఏలంటే దేవుని వాక్యముల్లో வேதத்தை 10 வருஷம் 12 வருஷம் படிச்சு கரைச்சு குடிச்சவன்,
ఆ బైబిల్ వాక్యాలు 12 ఏళ్ళు చదివి అన్నిటిని తెలిసినోళ్ళు ஆனால் అవుతే பாவம் என்னவென்று தெரியும். పాపం ఏమని తెలుసును ஆனால் అవుతే அதை செய்ய ஒரு துணிவு. దాన్ని చెయ్యాలని ఒక ఇది என்ன நடந்துட போகிறது? ఏం జరిగిపోతాయి? இது பெந்தெகோஸ்தே விசுவாசிக்கும் இருக்கு. ఇది బెందిగోస్తు విశ్వాసులకును ఉన్నాయి. சினிமா பார்த்தா என்ன ஆகிற போகுது? సినిమాలు చూస్తే ఏం అయిపోతాయని. ஆமா, தியேட்டர் தீ பிடிச்சிருமா? థియేటర్ అగ్గిపెట్టేసినా? இல்ல நான் உட்கார்ற சீட் தீ பிடிச்சிருமா? లేదంటే నేను కూర్చొని ఉండే సీట్ అగ్గిపెట్టేసినా? இல்ல நான் சினிமாவுக்கு போற பஸ் ஆக்சிடென்ட் ஆகிருமா? లేదంటే సినిమాకు పోయే బస్సు యాక్సిడెంట్ అయిపోనా? ஒன்னும் ஆகிறது இல்ல. ఏం అయిపోయలేదు. ஆமென் ఆమేన్. என்ன துணிவு! ఏం అహంకారము! ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலூயா. హల్లెలూయా. உங்களுக்கு அதை புரிஞ்ச நீங்க கொஞ்சம் யோசித்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு துணிவோடு அந்த பாவத்தை அவர்கள் செய்கிறார்கள். మీరు కొంచెం యోచన చేసి తెలిసిన పాపాన్ని ఎట్లా అహంకారంతో మనం చేస్తాము. ஹல்லேலூயா హల్లెలూయా. ஒரு தேவ பிள்ளைக்கு மதுபானத்துக்கு மதுபானம் தொடக்கூடாது, நம்முடைய சரீரத்தை கெடுக்க கூடாது என்று தெரியும். ఒక తాగేది మన శరీరానికి అది మంచిది కాదని తెలుసు. தெரியாமல் ஒன்றும் இல்லை. అది తెలియదు అనేది కాదు. ஊழியக்காரர்கள் பிரசங்கம் பண்ணாமல் இல்லை. సేవకులు దాని గురించి ప్రసంగం చేసి அவனுடைய போதகர் அவனுக்கு கற்றுக் கொடுக்காமல் இல்லை. వాళ్ళు పాస్టర్లకు చెప్పించింది లేదు. ஆனால் ஒரு துணிகரம் అవుతేనో செய்தால் என்னவா போகிறது? అది చేస్తే ఏమిగా అయిపోతుంది? என்னவாகிடும்? ఏమవును? ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலூயா. హల్లెలూయా. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஒரு சகோதரன் దీనికి ముందు చెప్పిండాము సహోదరుడు எங்கள் ஊழிய பாதையின் துவக்க காலத்தில் సేవ ఆరంభ కాలములో குடிப்பழக்கத்தில் இருந்தவன் விசுவாசத்தில் வந்து குடிப்பழக்கத்தை விட்டான். తాగే దాంట్లో ఉన్నోడు విశ్వాసంలో వచ్చి తాగేదాన్ని మర్చాడు. பிறகு மீண்டும் ஒரு முறை நாங்கள் பார்க்கும்போது ఒక భార్య తిరిగి చూసినప్పుడు நல்ல ரெண்டு கால்ல நிக்க முடியாது. బాగా తాగేసి వాడిని భూమిలో ஆமா, அட்லீஸ்ட் 3 காலாவது வேணும், ஒரு புடியாவது வேணும். ఒకరైనా ఒక మంచి పట్టుకొని ఉండాలి. இந்த சிச்சுவேஷன்ல பாக்குறோம் விசுவாசி. సిచ్యువేషన్ లో ఆ విశ్వాసిని చూస్తారు. நான் கேட்டேன், ஏன் குடிச்ச? అడిగిందా ఏమిటి తాగుతీవి? அது பாஸ்டர் சொன்னாரு, குடிச்சா ரத்தம் கக்குவே. ఒక పాస్టర్ చెప్పినోడు తాగితే రక్తము కక్కుతుంది. ரத்தம் கக்குறேனான்னு பாக்குறதுக்கு குடிச்சேன். ఆ రక్తము నేను తెస్తున్నా అనేసి చూస్తాను టెస్ట్ చేసి. இப்படிப்பட்ட விசுவாசியும் உண்டு. ఈ తర విశ్వాసిను ఉన్నాయి. என்ன காரணம்? ఏల కారణము? துணிவு. వానికి అహంకారము. செய்தா என்னவாகி இருக்குது? చేస్తే ఏమవును అని. என்னவாகி விடும்? ఏమైపోను? ஆமா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராட்டி என்னவாகிடும்? ఆదివారం భానువారం చర్చికి రాలేదంటే ఏమైపోను? அதையும் சொல்லிடுவோம். ஆமென் ఆమేన్ ஆமென். ఆమేన్. இதெல்லாம் ஒழுக்கம் இல்லையா? ఇదంతా నీట్నెస్ కదా. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை தொழுது கொள்வது ஒழுக்கம். ఆదివారము దేవుని ఆలయానికి పోయి దేవుని నమస్కరించుకునేదానికి అది ఒక ఇది. ஆமென் ఆమేన్. பேசிக் பிரின்சிபல் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. బేసిక్ అనేది క్రిస్టియన్ కావాల్సిన అది మాట. ஆமென் ఆమేన్. அப்போ அதை செய்யறதுக்கு நமக்கு துணி வராது. దాని చేసేదానికి మనకు తెలియదు. ஆனா అవుతే அதை மீறி ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை செய்ய நமக்கு ஒரு துணிவு. దాన్ని తప్పి ఆదివారం ఏదైనా என்னவாகிட போகிறது? ఏమైపోనని. வருஷத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்காட்டி என்ன குறைஞ்சிடா போகும்? ఆదివారములో ఒక నెలలో ఏడాదిలో ఒక ఆదివారం ఆదరించిపోయి ఏమైపోను? அந்த துணிவு வருதுல்ல, இது டேஞ்சர். అది అహంకారం అనే మనసులో మనకు వస్తుందంటే అది డేంజర్. நம்மை கொன்று விடும். మనల్ని చంపేస్తుంది. இந்த துணிவு நம்மை நாசமாக்கி விடும். మనం ఎత్తన మనల్ని నాశనం చేస్తుంది. பரவாயில்லை, இதை செய்தா என்னவாகிருவோம்? పర్వాలేదు, దీన్ని చేస్తే ఏమైపోను? ஆமென். ఆమేన్. புரியுதா? ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலூயா. హల్లెలూయా. சில நேரம் நமக்கு ஒரு துணிவு வரும், இன்னைக்கு ஜெபிக்காட்டி என்ன ஆயிரும்? ஒரு కొన్ని సమయంలో మనకు ఎత్తనం వచ్చిన ప్రార్థించలేదంటే ఏమైపోను? எல்லாம் ஆபத்து தான். అన్ని మనకు ఆపత్తులుదా. ஆமென் ఆమేన్. நல்ல கவனிங்க, நல்ல காரியத்தில் துணிவு வரணும். మంచి కార్యాలు చేసేదానికి మనకు ఎత్తనం రావాల. మనకు இன்னைக்கு 5 பேருக்கு சுவிசேஷம் சொல்லுவேங்கிறதுல துணிவு வரணும். ఈ పొద్దు 5 జనాలకు దేవుని వార్తలు చెప్పాలంటే దాంట్లో మనకు ఎత్తనం. ஆர்எஸ்எஸ் காரனா இருந்தாலும் விஹெச்பியா இருந்தாலும் எவனா இருந்தாலும் நான் சொல்லுவேங்கிற தைரியம் துணிவு வரணும். వాడు యా జాతోడుగా యావోడుగా ఉంటానో నేను దేవుని వాక్యాలు నీకు చెప్తానంటే ఆ అంతన మనకు రావాల. அதில் வரலாம். దాంట్లో రావచ్చు. ஆனால்
தேவனுக்கு விரோதமாய் காரியங்களை செய்ய துணிவு கொள்ளாதே. అయితే దేవునికి విరోధంగా కార్యాలు చేయాలని ఎత్తన మనసులో రాకూడదు. தாவீது சொல்லுகிறான், దావీదు చెప్తాడు, ஆண்டவரே దేవుడా துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும், ఎత్తనమైన పాపాలకు నన్ను కాసుకోనండి, அவைகள் என்னை ஆண்டு விடாதபடி என்னை காத்துக்கொள்ளும். అవి నన్ను ఆక్రమించేదానికి కాసుకోనండి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப இந்த துணிகரமான பாவம் என்னை ஆளுகை செய்யக்கூடாது. ఎత్తనమైన పాపము నన్ను ఆளுகை చేయకూడదు. தாவீது இதை சொல்வதற்கு காரணம், దావీదు దీన్ని చెప్పేదానికి అర్థం, தாவீதுடைய வாழ்க்கைக்குள் போகலாம். దావీదు జీవితం లోపల పోతాం. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2 సామువేలు 11వ అధికారం 1 5 வரை முதலாவது வாசிக்கலாம். நல்லா கவனிக்கணும். யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது ஒரு நாள் சாயங்காலத்தில் கண்டான். யார் என்று விசாரிக்கிறான். என்றார்கள். போதும். ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా. இது நமக்கு பல முறை கேட்டிருப்போம். ఈ మాటలు మనం ఎన్నికతాలు వినింటాం. தாவீது ஒரு இடத்தில் தவறு செய்கிறான். దావీదు ఒక తావలో తప్పు చేస్తాడు. இச்சையினால் தவறில் விழுகிறான். వాని ఆశల్లో తప్పి పడిపోతాడు. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. பிரச்சனை அது அல்ல. இப்ப பாருங்க, సమస్య అనేది అది కాదు. இது ஒரு பாவம். ఇది ఒక పాపము செய்கிறான், చేస్తాడు. அவள் கர்ப்பம் தரிக்கிறாள். ఆ అమ్మ గర్భవతి అవుతాయి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இது நாம் பலமுறை கேட்டிருப்போம். దీని ఎన్నికతాలు వినిండాము. ஆனால் అవుతే இதற்கு பிறகு தாவீது செய்கிற 3 காரியங்கள், దీని తర్వాత వాడు 3 కార్యాలు తప్పు, 3 அயோக்கியத்தனங்கள், 3 అయోగ్యతనాల కార్యాలు. ஆமென், ఆమేన్. வேதம் தெளிவாய் எழுதுகிறது. వాక్యం శుద్ధంగా చెప్తాయి. என்ன செய்கிறார் தெரியுமா? అతను ఏం చేస్తాడు తెలుసా? இவள் கர்ப்பம் தரிக்கிறாள். ఈ అమ్మ గర్భం అవుతాయి. அதை தாவீதுக்கு அறிவிக்கிறான். దాని దావీదుకు చెప్తారు. ஒருவர் வெளியாய் சொல்லி அனுப்புகிறாள், அவன் வந்து சொல்லுகிறான். ఒకని దారి చెప్పంపుతాడు, వాడు వచ్చి இப்போ చెప్తాడు. ఇప్పుడు தாவீது 3 திட்டங்கள் தீட்டுகிறான். దావీదు 3 తిట్టాలు చేస్తాడు. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. முதல் 2 திட்டம், ఫస్ట్ 2 తిట్టాలు, இந்த கர்ப்பத்தின் காரணம் தான் அல்ல, கணவன் என்பதை நிரூபிக்க. ఈ గర్భానికి నేను కాదు, తన భర్త అనే దానికి చెప్పాల్సింది. முயற்சி செய்கிறான். వాడు என்ன செய்கிறான்? ఏం చేస్తాడు? யுத்த களத்திலிருந்து உரியாவை வீட்டுக்கு வர சொல்லுகிறான். యుద్ధ కాలం నుంచి ఉరియాని ఇంటికి రమ్మని చెప్తాడు. யுத்தம், பலத்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. బలమైన యుద్ధం అనేది జరుగుతా ఉంది. இவன் தான் செய்த தவறை மறைப்பதற்காய், ఈతన తాను చేసిన తప్పుని మూసేదానికి, தன்னுடைய பாவத்தை மறைப்பதற்காய், తన పాపాన్ని మూసేదానికి, தான் செய்த குற்றத்தை மூடுவதற்காய், తన చేసిన తప్పుని మూసేదానికి அவளுடைய கணவனை யுத்த களத்திலிருந்து வீட்டுக்கு வரவழைக்கிறான். వాని భర్తని యుద్ధ కళములోంచి ఇంటికి రంపించుతాడు. 11:8 தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு போ. புறப்பட்ட போது உச்சிதமான பதார்த்தங்களை பின்னால் அனுப்புகிறான். ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜ அரண்மனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடு படுத்துக் கொண்டு இருந்தான். இத பார்த்தாவது தாவீது திருந்தி இருக்கணும். దీన్ని చూసిన దావీదు మార్చండల్లా. ஆமென், ఆమేన్. எவ்வளவு பொல்லாத சுபாவம், ఎంత పెద్ద స్వభావము. ஆமென், ఆమేన్. இவன் உரியாவை, వీడు ఉరియాని, அந்த கர்ப்பத்தின் காரணம் கணவனாய் இருக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு, ఈ గర్భానికి కారణమైన వాడు వాడుగా ఉండాలని யுத்த களத்தில் நின்ற யுத்த புருஷனை
வீட்டு வரவழைத்து வீட்டிற்கு அனுப்புகிறான். యుద్ధలో ఉండిన యుద్ధ పురుషుని ఇంటికి రప్పిస్తాడు. ஆனால் அவனுடைய வைராக்கியம் பாருங்கள். వాని వైరాగ్యం చూడండి. தன்னுடைய ஆண்டவனுக்கு எவ்வளவு வைராக்கியம் கொண்டிருக்கிறான். తన దేవునికి వాడు ఎంత వైరాగ్యంగా ఉంటాడు. தாவீதுக்கு எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுகிறான். దావీదు కోసం వాడు ఎంత మంచివాడుగా చూపిస్తాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. உரியா வீட்டுக்கு போகவில்லை. உரியா వాని ఇంటికి పోలేదు. அவன் వాడు ராஜாவுடைய சேவகர்களோடு அரண்மனையிலே படுத்து கிடக்கிறான். వాడు రాజా సేవకుల జతలోనే వాడు ఆన్నే పనుకుంటాడు. ஆமென். ఆమేన్. என்ன நடக்கிறது? ఏం జరుగుతాయి? தாவீது சொல்லுகிறான். கீழே வாசிங்க. போகாமல் தாவீதுக்கு அறிவிக்கிறார்கள். தாவீதே, நீர் சொன்ன உரியா வீட்டுக்கு போகவில்லை, நாங்கள் வெகுமதிகளை வீட்டுக்கு கொண்டு போனால் அவன் வீட்டுக்கு போகவில்லை, அரண்மனையிலே கிடக்கிறான். எப்படி சோப்பு போடுறான் பாருங்க. நீ பயணத்தில் இப்படிதான் பிசாசு என்ன செய்வான்? உனக்கு நல்லது செய்யறது போலதான் அவன் பேசுவான். పిశాసు నీకు మంచిది చేసే తరనే వాడు వేరే కార్యాలు చేస్తాడు. ఆమేన్. ఆమేన్. హల్లెలూయా. హల్లెలూయా. ஏன் வீட்டுக்கு போக மாட்டேங்கிற? பாருங்க, இந்த வார்த்தை கேட்கும் போதாவது தாவீது மனம் திரும்பி இருக்கணும். ఈ మాట ఇనిందనను వాడు మనసు మారిండొచ్చు. దావీదు எவ்வளவு வைராக்கியம் உள்ள ஒரு மனிதன் சொல்றான் பாருங்க. உரியா சொல்றான், தாவீதை நோக்கி உடன்படிக்கை பட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி. யோவாப் தாவீதுடைய படைத்தளபதி யுத்த களத்தில் இருக்கிறான். வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் முடியவே முடியாது. அவனே ஆகுது. காரணம் என்ன? என் ஆண்டவனுடைய உடன்படிக்கை பட்டி வெளியில் கிடக்கிறது. దేవుని పెట్టనేది బయట ఉన్నాయి. என் ஜனம் யுத்த களத்தில் இருக்கிறார்கள். జనాలు యుద్ధ కలంలో ఉండారు. என் ఆండవன் யோப் யுத்த களத்தில் நிற்கிறான். దేవుడు యోవా అనేవాడు యుద్ధ కలంలో ఉంటాడు. என்னோடு கூட வாளெடுத்தவர்கள் யுத்த களத்தில் இருக்கிறார்கள். కూడా కత్తిలు పెట్టినోళ్ళు యుద్ధాల్లో ఉండారు. நான் எப்படி என் மனைவியோடு நான் வீட்டில் வாசம் பண்ண முடியும்? నేను ఎట్లా భర్త భార్యతో ఇంట్లో వాసం చేయను? புசித்து குடித்து இன்பமாயிருக்க நேரமாயிது. తాగేదానికి మంచిదానికి నాకు టైం முடியாது, போக மாட்டேன். నేను అవుదు పోను. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இதை கேட்டும் தாவீது திருந்தவில்லை. దీని వాడిని దావీదు మారలేదు. ஒரு சாதாரண மனிதன் என்றால் ఒక చిన్న మనిషి అంటే நமக்குள் அந்த மாற்றம் வந்திருக்கும். మనలను బదలావన మార్చవచ్చును. என்ன మనిషినయ్యా, ఎంత మంచోడు మనసు. நாம இவனுக்கு போய் துரோகம் பண்ணிட்டோமே, మనము పోయి వీనికి ద్రోహం చేసాము, இவனை போய் இப்படி பண்ணிட்டோமே, వీన్ని పోయి ఇట్లా చేసేసామే. ஆமென். ఆమేన్. அடுத்தது என்ன செய்தான் தெரியுமா? తర్వాత ఏం చేసినట్టు తెలిసినా? உரியாவை நோக்கி, இன்றைக்கும் நீ இங்கேயே இரு, நாளைக்கு உன்னை அனுப்புறேன். எருசலேமிலே இருக்கிறான். ஓ ஆமென். இரண்டாவது திட்டம். இப்ப என்ன செய்யறான்? இப்போ போதையை உண்டாக்குகிறான், வெறிக்க பண்ணுகிறான். వానికి బోధ అనే వస్తువులు ఇచ్చి వాడిని మారుస్తాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நீ யுத்த களத்துக்கு போக வேண்டாம், எருசலேமிலே இரு, 2 நாள் இரு என்று சொல்லிவிட்டு యుద్ధ కాలానికి పోవద్దు, యెరూషలేములోనే 2 దినాలు அவனுக்கு మధుபானம் அந்த திராட்சை ரசத்தை கொடுத்து வெறிக்க பண்ணுகிறான். వానికి ఆ ద్రాక్ష రసం జాస్తి ఇచ్చి వాని బుద్ధిని మారుస్తాడు. இவனுடைய திட்டம், వీని దుట్టుము, இவன் அந்த போதையிலாவது ఆ బోధలను தன்னுடைய வீட்டிற்கு திரும்புவான், తన ఇంటికి పోతుడని. ஆனால் అవుతే உரியா అనేవాడు, ஆனாலும் அவன் தன் வீட்டிற்கு போகாமல் சாயங்காலத்திலே ஆமென், தன்னுடைய சேனை, தன்னுடைய சகோதரங்களோடு, தன்னுடைய ஜனத்தோடு அங்கே காத்து கிடக்கிறான். వాడు సైనికుతో తన సహోదరులతోనే వాడు అక్కడనే పనుకుంటాడు. ஆனால் தாவீதோ, అవుతే దావీదు பொல்லாத மனிதன்,
ఇది చెడ్డ మనిషి இன்னும் திருந்தவில்லை. ఇంకా మారలేదు. அடுத்தது என்ன செய்கிறான்? ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ம் ஆமென். ఆమేన్. மூன்றாவது திட்டம். మూడో కార్యము, இவ்வளவு நடந்தும் அவன் திருந்தவில்லை. ఇంత జరిగిన వాడు அவனுடைய மனசுக்குள் அந்த குற்ற உணர்வே வரவில்லை. ఆ మనసులో వాడు చెడ్డది చేసేసాడు. மூன்றாவது என்ன செய்கிறான்? அந்த தளபதிக்கு ஒரு நிருபத்தை எழுதுகிறான். ఆ தளபதிக்கு వాడు ఒక లెటర్ రాస్తాడు. உரியாவை பலவான்கள் யுத்தம் செய்கிற இடத்தில் முன்னே நிறுத்து. బలవాన్లు యుద్ధం చేసేటప్పుడు వాడిని ముందు నిలుపు. முன்னே நிறுத்திவிட்டு நீங்கள் பின்வாங்குங்கள். వాడిని ముందు నిలిపేసి అట్లే మీరు వెనుక திட்டம் వచ్చేయండి. என்ன? అర్థమేమి? யுத்தத்தில் சாகிறது போல உரியா சாகணும். యుద్ధంలో ససేతర వాడు యుద్ధంలో సాగాలి. இவ்வளவு தன்னுடைய ஜனத்திற்காய் வைராக்கியம் பாராட்டின உரியா, ఇంత తన జనాలకు వైరాగ్యంతో ఉండి ఉరియాని, தன்னுடைய ஆண்டவன் தாவீதுக்கும் அவனுடைய தளபதிக்கும் இவ்வளவு நம்பிக்கைக்குரியவனாய் இருந்த ஒரு போர் சேவகன். దావీదుకు తన జనాలకు వాడు విశ్వాసమునిన ఒక మనిషి. ஆனால் இவனுடைய அயோக்கியத்தனம் ఈతన అయోగ్యం తనములో அவனை திட்டங்களை போட்டு கொல்ல பார்க்கிறான். వాని గురిలంతా వేసి చంపుతాడు, கொல்லுகிறான், చంపేస్తాడు. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. 15 27 27 ஆ ம் ஆ ஆ ஆ நல்ல கவனிங்க. தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது. ஆமென். ఆమేన్. இதுதான் துணிகரம். ఇది అనేది పాపము. ஒரு பாவத்தை செய்ய ఒక పాపాన్ని చేసేదానికి எப்படியானாலும் நான் செய்து விடுவேன் என்று மும்முரங்காட்டி திட்டங்களை போட்டு செய்கிறான். ఎట్లయినా నేను దాన్ని చేసేస్తానని ఒక గురి పెట్టి ஒரு சாதாரண மனிதனாய் அவன் சொன்ன முதல் மறுபடியிலே தாவீது திருந்தி இருக்க வேண்டும். సాధారణ మనిషి వాడు చెప్పిన ఫస్ట్ మాటలనే దావీదు మారు ఉండాలి వాడు. ஆனால் அவனுக்கு உள்ளில் இருந்த அந்த துணிகரம், వాండ్లో ఉండిన ఒక యత్నం అనేది, அந்த பாவத்தை செய்தே ஆக வேண்டும். ఆ పాపాన్ని నేను చేసే కావాలి. அவளை பத்சேபாளை அடைந்தே தீர ఆ வேண்டும். బత్సెబాలు నేను చేరే కావాలా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இந்த துணிகரம் ఈ యత్నం అనేది தேவன் ஆண்டவர் சொல்லுகிறார், அது என்னுடைய பார்வைக்கு அது பொல்லாப்பாய் இருந்தது. దేవుడు చెప్తాడు, నా దృష్టిగా అది పాపంగా ఉండింది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் நாத்தானை அனுப்புகிறார், தீர்க்கதரிசி. దేవుడు నాతాన్ని అంపుతాడు చెప్పేదానికి. 12ஆம் அதிகாரம் 13க்கு போகலாம். 2 సమూయేలు 12:13. நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా நல்ல கவனிங்க. గమనించండి. அப்போ ஒரு பாவம் ఒక పాపము நாம் இடறி விழுவது உண்டு, తప్పి పడేది ఉంది. ஆனால் திட்டம் போட்டு துணிகரமாய் செய்வதுண்டு. అవుతే దాన్ని గురిపెట్టి దాన్ని చేసేది ఉంది. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இங்கு ఇక్కడ ஒரு பாவத்தை செய்ய ఒక పాపం చేసేది தாவீது துணிகரமாய் கிரியைகளை செய்கிறான். దావీదు యత్తనంగా తన క్రియలను చేస్తాడు, துணிகரமாய் வேலைகளை செய்கிறான். యత్తనంగా తన పాపాలను చేస్తాడు. இந்த காரியம் ఈ కార్యము தேவனுக்கு பொல்லாப்பாய் தோன்றுகிறது. దేవునికి అది చెడ్డదిగా తెలుస్తాయి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ நாம் துணிகரமாய் செய்கிற பாவங்கள், మనం యత్తనంగా చేసే పాపాలు நமக்கு அது பொல்லாப்பாய் வந்து சேரும். మనకు అది చెడ్డదిగా వచ్చి చేరును. ஆமென். ఆమేన్. தாவீது దావీదు அந்த பத்சேபாள் பெற்ற முதல் குழந்தையை தேவன் அடிக்கிறார். ఆ బత్సెబాల్ పుట్టినికి ఫస్ట్ బిడ్డని தாவீது సంపాదించాడు. உபவாசம் இருந்து பார்க்கிறான், దావీదు ఉపవాసం ఉండి ஜெபித்து చూస్తాడు, பார்க்கிறான், ప్రార్థించి చూస్తాడు. ரெட்டுட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து எல்லா முயற்சியும் செய்கிறான். కోన కట్టుకొని ఆ బూడిదలో కూర్చొని అన్ని కార్యాలు చేస్తాడు. ஆண்டவர் அதை அனுமதிக்கவே இல்லை. దేవుడు దాన్ని ఏచుకునే లేదు. தேவன் அந்த குழந்தையை அடித்தார்.
அந்த குழந்தை செத்தது என்று வேதம் சொல்லுகிறது. దేవుడు ఆ బిడ్డని కొట్టాడు, ఆ బిడ్డ చచ్చానేసి దేవుని వాక్యం చెప్తాయి. అప్పుడు நாம் எவ்வளவு ஜெபிக்கிறவர்களாய் இருந்தாலும், మనము ఎంత ప్రార్థించేవాళ్ళం, தேவனோடு எவ்வளவு நாம் உறவை மேற்கொண்டவர்களாய் இருந்தாலும், దేవునిలో మనం ఎంత సంబంధాలు బాగా పెట్టుకొని ఉంటేనో, தேவனுக்கு பிரியமானவன் என்று தேவனிடத்தில் கிருபை பெற்றவனாய் இருந்தாலும், దేవునికి ప్రియంగా అతని కృపలు తీసుకొన్నోడుగా ఉంటేనో, இந்த துணிகரமான பாவம் என்று வந்தால், ఈ ఎత్తనమైన పాపం అనేది அது நம்ம தேவ சமூகத்தை விட்டு நம்மை அகற்றிவிடும். అది దేవుని సముఖాన్ని విడిసే మనల్ని தாவீதை தேவனிடமிருந்து அது அகற்றுகிறது. దావీదుని దాని నుంచి మారుస్తాయి. எனவே தான் சங்கீதத்தில் தாவீது பாடுகிறான், ஆண்டவரே துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். దాని నుంచి దావీదు పాడతాడు, ఎత్తనమైన పాపాల నుంచి నన్ను దూర పెట్టండి. இந்த பாவம் என்னை மேற்கொண்டு விடக்கூடாது. ఈ పాపం అనేది నా మీద రాకూడదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. துணிகரமாய் செய்யாதே. ఎత్తనగా మీరు చేయకూడదు. செய்தால் என்னவாகி விடும்? చేస్తే ఏమైపోను? செய்யறவன் எல்லாம் ஊர்ல இல்லையா? చేసేవాడంతా ఊర్లో లేదా? செய்யறவன் எல்லாம் உலகத்துல இல்லையா? చేసేవాడంతా లోకంలో లేదా? செய்யறவன் எல்லாம் நல்லா தானே இருக்கிறான். చేసేవాడంతా బాగానే ఉన్నాడు. அவனுக்கு என்ன குறைச்சல்? వానికి ఏమి తక్కువ? ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. துணிவு கொள்ளாதே. ఎత్తనం చేయొద్దు. முடிவை நினைத்து பார். దాన్ని తలిసి చూడి. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் ఎన్నాగమం 14వ 40 லிருந்து 45 வாசிக்கலாம். 40 నుంచి 45 చదువుతాము. அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து, நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சிக்கு ஏற முயன்றார்கள். மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளைகளை மீறுகிறது என்ன? அது உங்களுக்கு வாய்க்காது. நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் இரார். அங்கே முன்னே இருக்கிறார்கள், அவர்கள் வந்து உங்களை மேற்கொள்ளுவார்கள் என்று எச்சரிக்கிறான். ஆனால் ஜனங்கள் அதையும் மீறி மலைக்கு ஏறுகிறார்கள். என்ன நடக்கிறது? லாஸ்ட் வாக்கியம். இறங்கி வந்து அவர்களை முறியடித்து, ஆமென் ఆమేన్, துரத்தி துரத்தி அடிக்கிறான். తరిమి తరిమి కొడతారు. யார? ఎవరిని? பக்கத்துல கைய கொடுத்து கேளுங்க. வேண்டாத காரியத்துக்கு துணிவு கொண்டால், కావాల్సిన లేని కార్యానికి ఎత్తనం చేస్తే பிசாசு துரத்தி துரத்தி அடிப்பான். పిశాసు తరిమి తరిమి కొడుతుడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. சிம்சோன் సింసోను ஒரு பெலிஸ்திய பெண்ணை கண்டான். ఒక పెలిస్తేర్ ఆడదాన్ని చూశాడు. ஆமென். ఆమేన్. அவனுடைய அழிவு ஆரம்பம் அங்கதான். వానికి వచ్చి చెడ్డది వచ్చింది. கண்டதால இல்ல, தப்பா நினைச்சிட கூடாது. ఆమేన్. తెలిసేదండి. யாரை கண்டா அதுதான் பிரச்சனை. ఎవరిని చూసినోడు? பெலிஸ்திய பெண்ணை கண்டான். పెలిస్తీయర్ని బిడ్డని அவளையே நான் கல்யாணம் பண்ணணும் என்று தகப்பனிடம் தாய் தந்தையரிடம் சொன்னான். దానే నేను పెళ్లి చేసుకోవాలని తల తల్లి அதுல ஆளு கொஞ்சம் டீசென்ட், அப்பா அம்மா கிட்ட சொல்லி இருக்கிறான். డీసెంట్ గా అమ్మ నాన్నమ్మ దగ్గర చెప్పిండాడు. ஆமென். ఆమేన్. சில பெற்றோர் சொல்லுவாங்க, அவளைத்தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான் பையன். దానిదా నేను కట్టుకుంటేనేసి ఒక్క కాల్లో నిలుస్తాడని. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹலோ, ஒரு காலா ரெண்டு காலா? ఒక కాల రెండు కాల. ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆமா, சில பேர் அப்படிதான். కొందరు అట్లదా, குட்டிச்சாம் நான் அவ்வளவுதான் கட்டுவேன். పడితే నేను దానిదా కడుతునని. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. சிம்சோன் సింసోను துணிவு கொண்டான். ఎత్తనం చేశాడు. ஆமென். ఆమేన్. அபிஷேகம் பெற்றவன், అభిషేకం పొందినోడు, நசரேனாய் முன்குறிக்கப்பட்டவன். నస్రేనైన ముందు వాడు దేవుడు తిప్పిటింది. பெலிஸ்திய ஜனத்தோடு நமக்கு நியாயப்பிரமாணம், அந்நிய ஸ்திரீகளோடு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. పెలిస్తేరే వేరే స్త్రీలతో మీకు సంబంధాలు ఉండకూడదని దేవుడు நியாயப்பிரமாணம் தெரிந்தவன், ప్రమాణాలు తెలిసినోడు, பைபிளை கரைத்து
குடித்தவன், బైబిల్ అంత కలిపి తాగినోడు, அபிஷேகம் பெற்றவன், అభిషేకం పొందినోడు, அந்நிய ஸ்திரியோடு, వేరే స్త్రీలతో, அந்நிய ஸ்திரியின் மேல் వేరే స్త్రీల మీద அன்பு வைத்தான். మోగాలు పెట్టినోడు, அவ்வளவுதான். అంతనే அவனுடைய வீழ்ச்சி தொடங்கியது. వాడు పడేదానికి ఆరంభమయ్యాడు. என்ன காரணம்? ఏలంటే அவனுடைய அந்த துணிகரமான பாவம், వాడిని ఆ ఎత్తనమైన కార్యము, அதுதான் அவனுடைய அழிவின் ஆரம்பம். వాడు పడేదానికి ఆరంభమైంది. இங்க தேவஜனம், ఇక్కడ దేవజనాలు துணிந்து மேல ஏற போறாங்க. ఎత్తనమైన ఎక్కతారు కొండ మీద. மோசே சொல்றான், கர்த்தருக்கு விரோதமா ஏன் இப்படி போறீங்க? போகாதுங்க, கர்த்தர் உங்க கூட இருக்க மாட்டார். మోసే చెప్పాడు, కర్తருக்கு విరోధంగా ఎక్కదండి, ఏలైట్లు చేస్తారు, அவர்கள் உங்களை மேற்కొள்ளுவார்கள், వాళ్ళు మిమ్మల్ని దొబ్బుతురు, நீங்கள் தோற்று போவீர்கள், మీరు సోలిపోతురని போகாதிருங்கள். పోకుండా ఉండండి. ஆனால் ஜனம் கேட்கவில்லை, துணிந்து மேலே ஏறுகிறார். అవుతే జనాలు ఇండ్లేదు, ఎత్తనంగా పైన ఎక్కారు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இப்படி துணிந்து கர்த்தரை மீறுகிற ஜனம், ఎత్తనమైన దేవుణ్ణి చేసే జనాలు, அவர்கள் சத்துருக்களால் அழிக்கப்படுகிறார்கள். వాళ్ళు శత్రులతో వాళ్ళు సంపుతారు. ஆமென். ஆமென். என்னாகமம் 15 30 31 வாசிக்கலாம். 15 30 చదువుతాము. நியாயப்பிரமாணம் நல்ல கவனிங்க. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? ప్రమాణాలు ఏం చెప్తాయి? அன்றியும் தேசத்தில் பிறந்தவர்களாயினும் அந்நியர்களாயினும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். ஆமென். அந்த ஆத்துமா தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. హల్లెలూయా. பழைய நியாய பிரமாணம் எல்லாம் இருந்தோன்னா அவ்வளவுதான். நம்ம పాంత కార్యాలంతా ఉంటే మనం ఒగు తప్పులు చేస్తేనే అంతనే. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்ம எல்லாம் என்னைக்கும் அடுகோடிக்கு போயிருப்போம். మనమంతా ఎప్పుడో మన్ను అయిపోయింటుము. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. என்ன சொல்லுது பாருங்க. ఏం చెప్పింది చూడండి. ஒருத்தன் ஏதாவது ஒரு காரியத்துல துணிந்து மீறினால் அவன் ஜனத்தில் இருக்க கூடாது. ఏదైనా ఒక కార్యం ఎత్తనగా వాడు చేసినోడంటే వాడు జనాల్లో ఉండడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இஸ்ரவேல் ஜனம் ఇశ్రాయేల్ జనాలు துணிந்து விக்கிரகம் செய்தார்கள். ఎత్తనంగా தெரியாம செய்தானா? విగ్రహాలు చేశారు. தெரியாம செய்தானா? ஆமென். ఆమేన్. இல்ல, లేదు, தெரிந்து తెలిసి துணிந்து వాడు అహంకారంగా, எங்கள் கண்ணுக்கு முன்னால் ஒரு விக்கிரகம் எங்களை நடத்த வேண்டும், தெய்வம் வேண்டும் என்று சொல்லி నా కండ్లకు ముందు ఒక విగ్రహాలు నన్ను నడిపించాలని చేసి தங்கள் காதுகளிலும் கழுத்திலும் கிடந்ததையெல்லாம் கலட்டி கொடுத்து తన గొంతులో చెవుల్లో ఉండినంత அதை ఎత్తి உருக்கி దాని వేసి அதில் கண்டுகுட்டி செய்தான். దాంట్లో దూడ చేశారు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஏன் ஆரோனை ஆண்டவர் வாக்குத்தத்தத்துக்குள் தேசத்துக்கு கொண்டு போகவில்லை என்றால், ఎలా ఆరోన్ని ఆ కానాన్ దేశం లోపల తీసుకొని పోలేదంటే, ஆமா, சிற்பியே அவர்தான். చేసిన దానికి అర్థమే ఆతందా. ஆமென். ఆమేన్. அட்லீஸ்ட் ஆரோனாவது முடியாது, இது தேவ கோபம், தேவனுக்கு விரோதமானது என்று சொல்லி இருக்கணும். ఆరోనైనా జనాలకు చెప్పిండు అసలు వీటిని చేయకూడదు, ఇది దేవునికి విరోధమైన కార్యం. ஏனென்றால் ஆரோன் அழைக்கப்பட்ட ஆசாரியன். ఏలంటే ఆరోను పిలిచినవాడు ఆసార్యుడు, அழைக்கப்பட்டவன் தேவனால். దేవుడు వాడిని పిలిచినవాడు, தேவனுக்கு ஆசாரிய ஊழியம் செய்வதற்காகவே முன்குறிக்கப்பட்டவன். దేవునికి ఆసార్య కార్యాలు దేవునికి చెయ్యాలనే వాడిని పిలిచింది. ஆனால் கர்த்தரை சேவிப்பதை விட்டுவிட்டு இப்பொழுது ஜனத்திற்காய் பொன்னில் கண்டுகுட்டி செய்கிறான். దేవునికి చేయవలసిన కార్యాలను విడిచేసి బంగారులో వాడు ఆవు దూడ చేస్తాడు. ஆமென். ఆమేన్. அவனுடைய அந்த துணிவு தான். వాణి ఆ యత్నం దా, அவனுக்கு எப்படி துணிவு வந்திருக்கிறது? వానికి ఎంత అట్లా యత్నం అనే వచ్చింది. வந்திருக்க கூடாதல்லவா? వానికి రాకూడదు కదా, அவன் நடுங்கி இருக்கணும். వాడు చేసిండల్లా. ஐயோ, என் தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி இதை செய்ய முடியும்? నా దేవునికి విరోధంగా ఈ కార్యాలు నేను ఎట్లా చేయను నీ పని. ஐயோ, தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி இந்த காரியத்தை செய்துவிட முடியும்? అయ్యో, దేవునికి విరోధంగా ఈ కార్యాలు నేను ఎట్లా చేయనవును. அவன் நடுங்கி இருக்கணும். వాడు అదిరిండల్లా. ஆனால் అవుతే ஆரோன் அதை பற்றி கவலையே படவில்லை. దాని గురించి చింతనే పడలేదు. தன்னுடைய ஜனம் உபத்திரவம் செய்தார்கள் என்று தேவனுக்கு விரோதமாய் ஒரு கண்டுகுட்டியை செய்ய துணிவு கொண்டான்.
దాడు తన జనాలకు వాళ్ళు చెప్పిన దాని నుంచి వాడు ఒక దూడ గుట్టిసేసేదానికి అయిపోయాడు. ஹalleluya. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డారా, துணிகரமான பாவம், ఎత్తనమైన పాపం, பாவம் செய்ய துணிகரம் கொள்ளாதே. పాపం చేయడానికి ఎత్తనగా ఉండొద్దు. அது நம்மை நாசம் அழிவுக்கு கொண்டு போய்விடும். అది మనల్ని నాశనానికి తీసుకొని పోయిడును. ஹalleluya. హల్లెలూయా. நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, న్యాయ ప్రమాణం చెప్తాయి, தேவனுக்கு விரோதமாய் ஒருவன் மீறினால், దేవునికి విరోధంగా ఒకడు మంటితే, என்ன வாசிக்கலாம், அந்த வாக்கியம் வாசிங்க. அன்றையும் நல்ல கவனிங்க, தேசத்தில் பிறந்தவர்களாகிலும் அந்நியர்களாகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். அந்த ஆத்துமா தன் ஜனத்தோடு இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும். ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. இது நியாயப்பிரமாணம். ఇది పాంత ప్రమాణములో. அப்ப இந்த பழைய ஏற்பாட்டின்படி நாம் வாழ்ந்திருந்தோம் என்றால், పాంత కాలం తర మనం బతికింటుమంటే நாம் என்றோ அறுப்புண்டு போயிருப்போம். మనము ఎప్పుడో పోయిచింటుము. ஆனால் மாறாத தேவ கிருபை అవుతే మారనకుండా ఉండే దేవుని కృప நம்மை இன்றைக்கு நித்தியத்தை நோக்கி அழைத்து செல்கிறது. ఇప్పుడును మనల్ని నిత్యాన్ని నుంచి తీసుకొని పోతా ఉన్నాయి. அப்ப புதிய ஏற்பாட்டில் இருக்கிற விசுவாசிக்கு இது பொருந்துமா? న్యూ టెస్ట్మెంట్ లో ఉండే విశ్వాసులకి ఇది అవునా? பொருந்துமா? பொருந்துமா? நான் சொல்றேன் பொருந்தும். సెట్ అవును. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. நியாயப்பிரமாணம் న్యాయ ప్రమాణము தேவனுடைய கிருபையினால் விலக்கப்படுகிறதல்ல, கிருபையினால் நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. దేవుని కృపలో అది అయ్యేదని చెప్తాయే కానీ అవలేదని చెప్పలేదు. எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் అపోస్తలుల నడవడికలు 5వ అధికారం 3வது வாக்கியம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவை நோக்கி, நிலத்தின் அந்த கிரயத்தில் ஒரு பகுதியை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? நல்ல கவனிங்க, என்ன சம்பவம் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ఏం కార్యము? அப்போஸ்தலர்களுடைய காலத்தில் అపోస్తలుల కాలంలో சபை விசுவாசிகள் தங்களுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் பொதுவாய் எண்ணி இருக்கிறவன் விற்று சபையில் அப்போஸ்தலர்கள் காலில் கொண்டு போட்டார்கள். ఆ కాలంలో అపోస్తలులకు ఉండే ఆ వస్తువులు అన్ని వాళ్ళు అందరికి పొదువుగా సమంగా చెప్పారు. அவர்கள் அதை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். వాళ్ళు దాన్ని అందరికి సమంగా ఇప్పించారు. இப்போ ஒரு குடும்பம், ఒక కుటుంబము அனனியா சப்பீராள் అనన్య సబీరా என்ன செய்றாங்க? தங்களுடைய காணியாட்சியை விற்கிறார்கள். తన పొలాల్ని అమ్ముతారు. விற்று అమ్మి ஒரு பாகத்தை வீட்டில் வைத்துவிட்டு కొంచెం తన ఇంట్లో పెట్టేసి மீதத்தை அப்போஸ்தலரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். బాకి ఉండేదని అపోస్తలుల దగ్గర ఇస్తారు. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்போ பேதுரு கேட்கிறார், இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா? పేతురు అడుగుతారు, ఇంతకు தான் మీరు అమ్ముతిరా? ஆமென், ఆమేన్, அல்லேலூயா. హల్లెలూయా. அத சொல்லும் போதாவது நாம் உணர்ந்திருக்கணும். దాన్ని చెప్పినప్పుడైనా మనం తెలిసి சில ఉండాలి. காரியம் இப்படிதான், ஆவியானவர் சில காரியத்தை உணர்த்தும் போது நாம் உணர்ந்து கொள்ளணும். దేవుడు మనకు కొన్ని కార్యాలు చూపించినప్పుడు మనం తెలుసుకోవాలి దాన్ని. ஆமென். ஆமென். தாவீது தவறு செய்தான். దావీదు తప్పు చేశాడు. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொன்னவுடன் மண்டியிட்டான், ஆண்டவரே நான் பாவம் செய்தேன். నాతాను చెప్పినప్పుడు వాడు తన దాన్ని వాడు చూసుకొని దాన్ని మండి ఇచ్చాడు దేవుడు. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனா சில பேர் கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணொட்டாம நடப்பான். అయితే కొందరు కింద పడితేనో మీసలో మన్ను కొట్టకుండా 6 நாள் ஊதாரித்தனமான வாழ்க்கை, 6 దినాలు కావాల్సినట్లు 7வது நாள் பரிசுத்த ஆராதனை. 7వ దినము పరిశుద్ధ ఆరాధన. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డారా, நம்முடைய தவறை మన తప్పుని நாம் ஒப்புக்கொண்டு மண்டியிட்டு பழக வேண்டும். ఒప్పుకొని మనము ముట్లు వేసుకోవాలా. தாவீதை ஏன் ஆண்டவர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று வைத்திருந்தார்? దావీదుని తన హృదయానికి తగినోడని ఏంటికి పెట్టినాడు? ஆமென், ఆమేన్, அல்லேலூயா. హల్లెలూయా. தவறு செய்தாலும்
తప్పు చేస్తేనో அந்த தவறு என்று உணர்த்தியவுடன் மண்டியிட்டு விடுவான். వాడు తను చేసింది తప్పని తెలుసుకొని వాడు ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், దేవుడా నేను పాపం చేశాను, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். నీకు విరోధంగా పాపాలు చేశాను. ஆனால் అవుతే இங்கு ఇక్కడ அனனியாவிடம் பேதுரு கேட்கிறார், అననీయ దగ్గర పేతురు అడుగుతాడు, இவ்வளவுதான் வித்தீர்களா? ఇంతకదా అమ్ముతిరా? அவன் சொல்லி இருக்கலாம், వాడు చెప్పిండొచ్చును, ஆண்டவனே దేవుడా நான் నేను விற்றேன், ஒரு பாகம் என் வீட்டில் வைத்திருக்கிறேன், అమ్ముతిని కొంచెం నేను నా ఇంట్లో పెట్టిండానని. அதுல ஏதாவது தவறுண்டா? దాంట్లో ఏం తప్పు ఉందా? பேதுரு அடுத்த வாக்கியம் அதை தான் சொல்றாரு, அதை விற்பதற்கு முன்பும் அது உன்னுடையது, దాని అమ్మేదానికి ముందును అది నీదిదా, அது விற்ற பிறகும் அது உன்னுடையது, దాని అమ్మిన తర్వాతను அப்ப ஏன் பொய் சொல்லுகிறாய்? అప్పుడు ఏంటికి నువ్వు అబద్ధం చెప్తావు? ஆமென். ஆமென். அப்போ ஒரு சாதாரண காரியம் என்று நாம் நினைக்கலாம் பொய் சொல்லுவது. ఒక చిన్న కార్యం అనేది అబద్ధం చెప్పేదని ఉండొచ్చును. நம்ம சர்வசாதாரணமா பொய் சொல்லுவோம். సాధారణంగా మనం అబద్ధాలు చెప్తాము. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆபீஸ்க்கு வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா என்ன சொல்லுவோம்? நமக்கு இருக்கவே இருக்கு நல்ல ஒரு ரீசன், டிராஃபிக் ஜாம். ஏன்னா உலகமே தெரியும் நம்ம பெங்களூர் டிராஃபிக். ట్రాఫిక్ అనేసి మనం అబద్ధం చెప్తాము. ஆமென். ఆమేన్. ஆனா நம்ம எழுந்தது லேட்டு, లేచింది లేటు, குளிச்சது லேட்டு, స్నానం చేసింది లేటు. ஆமென். ఆమేన్. எல்லாம் லேட்டு, అన్ని లేటు, பஸ் பிடிச்சது லேட்டு, బస్ పట్టింది లేటు, ஆபீஸ் போனது லேட்டு. ఆఫీస్కి పోయింది లేటు. ஆனா நம்ம சர்வ சாதாரணமா நம்ம கொஞ்சம் அட்வான்ஸா திங்க் பண்ணுவோம். మనం కొంచెం అడ్వాన్స్ గా థింక్ చేస్తాము. தப்ப செய்துட்டு தப்புன்னு சொல்ல மாட்டோம். என்னடா டிராபிக், తప్పు చేసేసి మనం తప్పని తెలియము. அப்ப கேக்குறவன் எல்லாம் என்ன நினைப்பான்? ஐயோ பாவம் டிராபிக்ல மாட்டிக்கிட்டாரு போல இருக்கு. ట్రాఫిక్ లో మాట్లాడుకున్నాడని తెలుస్తారు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இதெல்லாம் நம்ம மனுஷனை ஏமாத்திரலாம். பக்கத்துல இருக்கிறவன், நம்ம டெஸ்க் பக்கத்துல வேலை செய்யறவன் நினைப்பான், ஐயோ பாவம், என்ன என் மேல என்ன பார்த்து பரிதாபப்படுறவங்க உண்டு. ஐயோ மனுஷன் பெங்களூர்ல இருந்து ஒசூருக்கு வர்றான் வேலைக்கு. మనమల్ని గురించి వేరే మనుషులు ఇది పడేగా ఉండొచ్చును. ஆமென். இப்படி மனுஷன் பரிதாபப்படலாம், మనుషులు పరిదాపాలు చేయొచ్చు. ஆனால் தேவனை பரிதாபப்படுத்த முடியாது. దేవుడు మన ముందు దాని చూపుడు. ஆமென். ఆమేన్. அனனியா அதை உணர்ந்து கொள்ளவில்லை, అనన్య వాడు దాన్ని பொய் తెలుసుకోలేదు, சொன்னான். అబద్ధం చెప్పాడు. ஆண்டவர் ஆதி திருச்சபையில் முதல் சாபத்தை அங்கு கற்பிக்கிறார். తిరుచబలో ఫస్ట్ శాపాన్ని వానికి ఇస్తారు. பரிசுத்தமான எழும்பின திருச்சபை, పరిశుద్ధంగా లేచిన సభ. ஆமென். ఆమేన్. ஆனால் முதல் சபிக்கப்பட்ட ஒரு குடும்பம். ఫస్ట్ శాపాన్ని తీసుకునే ఒక కుటుంబం. என்ன காரணம்? ఏ కారణం? பொய் சொல்ல துணிந்தார்கள். అబద్ధం చెప్పేదానికి యత్నమైనోడు. ஆமென். ఆమేన్. இது முடிஞ்சு ఇది అయిన తర్వాత அனனியா மரித்தான், అననీయ సచ్చ தூக்கி கொண்டு போட்டார்கள். ఎత్తుకొని పోయేశారు. போட்டு விட்டு அந்த வாலிபர்கள் அந்த வீட்டுக்கு வர்றாங்க, இன்னும் வந்து சேரல. ఆ ఏసేసి వారస్తర్లు ఇంకా ఇంటికి இதுக்கு వచ్చారు. முன்னாடி சஃபீராள் வருகிறாள். దీని తర్వాత సఫిరాలని వస్తాయి. நல்ல విరలుకేత వీకం, మనము ఏలుకి తగిన జాడికేత మూడి, జాడికి తగినట్ల మూత. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. புருஷன் சொல்ல தட்டாத ஒரே மனைவி. తన భర్త చెప్పిన మాట అట్లే చేస్తును. ஆமென். ఆమేన్. சஃபீராள் வருகிறாள். பேதுரு கேட்கிறார், సఫిరాలు వచ్చి இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா? సఫిరాలు వచ్చినప్పుడు పేదరు అడుగుతారు, ఎంతకు అమ్ముతిరా? ஆமா ஆண்டவரே. అవును దేవుడా. ஸ்தோத்திரம். స్తోత్రం. ஆமா, சில பேருக்கு ஸ்தோத்திரம் கேட்டா நமக்கு நெஞ்சு இடிக்கும். స్తోత్రాలు కొందరు చెప్పినప్పుడు మనం அவ்வளவு ஸ்தோத்திரம் சொல்லுவான். అంత చేస్తారు. பண்றதெல்லாம். చేసేదంతా. ஆமென். హల్లెలూయా. சஃபீராள் வந்து சொல்லலாம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, సఫిరాలు వచ్చి చెప్పే స్తోత్రం దేవుడా, நாங்கள் இவ்வளவுக்கு தான் விற்றோம். మేము ఇంతకదా అమ్ముతిమి. பேதுரு சொன்னார், పేదరు చెప్పాడు, இந்த காரியத்தில் எப்படிப்பா ஒத்து போனீங்க? ఈ కార్యంలో మీరు ఎదురు ఎట్లా అయిపోతురి? ஆமென். ఆమేన్. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நல்ல காரியத்துல மட்டும் ஒத்து போகணும். మంచి కార్యాల్లో మాత్రం వైట్ గా ఉండాలా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆமா, என் புருஷன் குடிகாரன், அதுக்காக நான் கபாபு போட்டு கொடுப்பேன்னா ஆண்டவர் சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. నా భర్త తాగేవాడుగా ఉంటే నేను కబాబ్ వేస్తానని చూసుకుంటూ కూడదు. சும்மா சொன்ன இல்ல, ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னது, ఆ అమ్మ ఒక అమ్మ చెప్పింది, ஐயா అయ్యా அவருக்கு ஏதாவது போட்டு கொடுக்கணும் ஐயா. అతనికి ఏదైనా ఏసీ ఇయ్యాలా. விசுவாசி. విశ్వాసి.
என்ன நல்ல மனுஷன் தெரியுமா? ఎంత మంచి మనిషి తెలుసునా? என் புருஷன் வெளியே போய் எல்லாம் குடிக்கவே மாட்டார். నా భర్త బయట అంతా పోయి తాగడు. வெளியே போய் குடிச்சிட்டு வந்து ரோட்ல அப்படியே தள்ளாடி வர்றது, விழுந்து கிடக்கிறது, திட்டுறது அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார். తాగేసి వచ్చి రోడ్ల పడేది, రోడ్ల అట్లా ఇట్లా పోయేది అంతా ఏమీ లేదు. பாட்டில் வாங்கிட்டு வந்துருவார். బాటిల్ తీసుకొని వచ్చేస్తాడు. நல்ல மனுஷன், வரும்போதே வாங்கிட்டு வந்துருவார். వచ్చేనప్పుడే తీసుకొని వచ్చేస్తాడు. మంచి మనిషి. அவர் ஓரமா ஒருத்தரையும் தொந்தரவு பண்ண மாட்டார். ఇంట్లో ఒక సైడ్ లో ఓర్ని తొందర చేయకుండా பிள்ளைங்களை அடிக்க மாட்டார், బిడ్డల్ని కొట్టడు. அதனால நானும் ஆம்லேட்டோ கபாபோ போட்டு கொடுக்கறது, குடிக்கிற மனுஷன் வயிறு எரிஞ்சு போகாம தின்னுட்டு போட்டு. ஹலோ, ஆமென் ఆమేన్. இப்ப சொல்லுங்க, இப்ப புரியும். நல்ல காரியத்துல மட்டும் ஒத்து போகணும். మంచి కార్యాల్లో మాత్రం వైటవ్వాలి. கை கொடுங்க, கை கொடுங்க. நல்ல காரியத்துல மட்டும் మంచి కార్యాల్లో మాత్రము ஒத்து போகணும். సరిపోవాలా? ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. பேதுரு சபீராளை சபிக்கிறார். சபிராளிని சபிస్తాడు. அந்த வாலிபர்கள் வந்தவுடன் இவள் மரிக்கிறாள், இவளையும் கொண்டு போகிறார்கள். వాళ్ళు వస్తారు, వేసేసి మళ్ళీ ఈ అమ్మని ఎత్తుకొని పోయేస్తారు. இப்ப வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 5:11 வாசிங்க. நல்லா கவனிங்க. ஒரு ஆள் சத்தமா வாசிக்கணும். சபை எல்லோருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. போதும். ஆமென் ஆமென். அப்ப இனி சொல்லுங்க, நியாயப்பிரமாணம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு உண்டா இல்லையா? ఉండాయా లేదా? சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அதுவே வர மாட்டேங்குதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, அப்போ தேவ சமூகத்துல దేవుని సముఖంలో நாம் துணிகரமாய் தேவனுக்கு மீறி, தேவனுடைய கட்டளைகளை மீறி நாம் எது செய்தாலும் அது தேவ கோபாக்கினியை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து விடும். మనం దేవునికి విరోధంగా ఎత్తనమైన యాది కార్యాలు చేస్తానో మన జీవితంలో మనకు పాపాలు వచ్చి చేరును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7வது வாக்கியம். 2 సామువేలు 6వ అధికారం 7వ వాక్యము. அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது, அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். ஆமென். என்ன காரணம்? ఎలంటే ஊசா உடன்படிக்கை பெட்டி விழப்போன போது எட்டி பிடித்தான். ఆ పెట్ట కింద పడినప్పుడు దాన్ని పట్టుకున్నాడు. ஏன் ஊசாவை ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி கீழே விழக்கூடாது என்றுதான் பிடித்தான். ఆ దేవుని పెట్ట కింద పడకూడదనిదా వాడు పట్టాడు. ஆனால் தேவனுக்கு அது பிடிக்கவில்லை. అవుతే దేవునికి అది పట్టలేదు. என்ன காரணம்? ఎలంటే ஆசாரிய வர்க்கத்தில் உள்ளவன் அல்ல ஊசா. వాడు ఆచార్య వర్గములో జాతిలో లేదు. వాడు ஆசாரிய வர்க்கத்தில் உள்ளவர்கள் மட்டுமே உடன்படிக்கை பெட்டியை தொட வேண்டும். యాచిగా పెట్ట తింటాలంటే దాని జాతిలో వాడు ఉండాలి. அப்போ அவன் துணிந்து தேவனுடைய கட்டளையை மீறினபடியால் தேவன் அவனை அடிக்கிறார். వాడు ఎత్తనగా దేవుని వార్తల్ని మర్చిపోయి దాన్ని పట్టిన దాని నుంచి వాడు దేవుడు చంపాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கலாம். கொஞ்சம் வேகமா வாசிங்க. துணிகரமான பாவம் எப்படி வருகிறது? ఎత్తనమైన పాపము ఎట్లా వస్తాయంటే இருதயத்திலிருந்து வருகிறது. తన హృదయంలో నుంచి వస్తాయి. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நான் தெரியாம செய்துட்டேன், నేను తెలియకుండా చేసేసాను, என்ன அறியாம செய்துட்டேன், నాకు తెలియకుండానే నేను చేసేసాను, அதெல்லாம் சும்மா. అదంతా ఊరికే. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நாம சொல்ற நுண்டி சாக்கு அதெல்லாம் మనము చెప్తాం ఆ తప్పులు. అదంతా தெரியாம குடிச்சிட்டேன். తెలియకుండా తాగేస్తుని. ஆமா. ஆமென். தெரியாம சீரியல் பாக்குறேன். తెలియకుండా నేను సీరియల్ చూస్తాను. என்ன டிவி அதுவா ஆன் ஆகுதா? టీవీ అదిగా ఆన్ అవుతాయా? அந்த டைமுக்கான அதுவா ஆன் ஆகிருதா? ஒண்ணும் கிடையாது. நம்ம அந்த டைமுக்கு ஓடி வந்து మనము ఆ టైం కి పరిగెత్తి వచ్చి சுவிட்ச போட்டு స్విచ్ చేసి ரிமோட்டை தட்டி రిమోట్ ఎత్తి ஆன் பண்ணிட்டு சொல்றோம். ఆన్ చేసి చెప్తాము. அப்படியே மாத்திக்கிட்டே இருந்தேன், అట్లే మారుస్తానే ఉంటుంది. சீரியல் வந்துச்சு.
సీరియల్ వచ్చా ஆமென் ఆమేన్ ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. நேரத்தை விரயப்படுத்தாதே సమయాన్ని వేస్ట్ చేయొద్దు ஹalleluya Hallelujah. எதுவும் சாலமோன் அழகாய் சொல்லுகிறார் நம்முடைய இருதயத்திலிருந்து தான் அந்த பொல்லாப்பை செய்ய துணிகரம் உண்டாகிறது మన హృదయంలోంచి దా తప్పులు చేసేదానికి మనం యత్నం అవుతాము ஹalleluya Hallelujah. அப்போ தவறு செய்ய பாவம் செய்ய தேவனுடைய கட்டளைகளை மீற துணிகரம் கொள்ளாதே తప్పులు చేసేదానికి పాపాలు చేసేదానికి నువ్వు యత్నముగా అవ్వకుండా அது நம்மை அழிவுக்கு கொண்டு போகும் దాని మనల్ని బుబ్బులో తప్పును தாவீது பத்சேபாளிடம் துணிகரமாய் அந்த பாவத்தை செய்தான் దావీదు పచ్చపేల దగ్గర పాపాలు చేశాడు వాడు యత్నంగా வேதம் தேவன் எச்சரித்தார் அவருக்கு அது பொல்லாப்பாய் இருந்தது దేవుడు హెచ్చరిక చేశాడు దాని వానికి మంచిది సడ్డి தேவன் அதை அனுமதிக்கவில்லை దేవుడు దాన్ని నేర్చుకోలేదు அந்த குழந்தையை அவர் அடித்தார் ఆ బిడ్డిని కొట్టాడు ஹalleluya Hallelujah. நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது న్యాయ ప్రమాణం చెప్తాయి துணிந்து மீறுகிறவன் அந்த சபையில் இருக்க கூடாது యత్నంగా తన కార్యాలు చేసినప్పుడు ఆ సభలో தன்னுடைய ఉండకూడదు ஜனத்தின் மத்தியில் இருக்க கூடாது తన మత్తి జనాల్లో ఉండకూడదు எனவே அன்பு தேவ பிள்ளையே దాని నుంచి ప్రీతి நம்முடைய దేవుడి வாழ்க்கையில் మన జీవితంలో சின்ன தவறா இருக்கலாம் చిన్న తప్పుగా ఉండొచ్చు அதை செய்ய துணிவு கொள்ளாதே దాన్ని చేసేదానికి యత్నం చేయొద్దు அப்படியே நீ பழகி போய் விடுவாய் అట్లే నువ్వు అభ్యాసం అయిపోతూ இப்ப குடிக்கிறவன் ஒரு நாள் குடிக்கிறான் ஒண்ணும் நடக்கல తాగేవాడు ఒక దినం తాతాడు ఏం అవ్వలే ரெண்டாவது நாள் குடிக்கிறான் ஒண்ணும் நடக்கல రెండో దినం తాతాడు ఏం జరగలే மூணாவது நாள் அவனுக்கு அது தவறென்றே தெரியாது మూడో దినం అది తప్పనే వానికి తెలియదు அந்த மனசுல அது தவறு செய்கிறோம் என்ற நினைப்பே இருக்காது మనసులో వాడు తప్పు చేస్తామని ఆ తలింపే ఉండదు ஏன் அவன் துணிந்து அந்த பாவத்தை செய்தபடியா వాడు యత్నంగా పాపాలు చేసిన దాని அன்பு சகோதர சகோதரி దేవుని బిడ్డలారా பாவத்தை செய்ய துணிவு கொள்ளாதே పాపం చేయాలని యత్న చేయొద్దు தேவனுடைய கட்டளைகளை மீறுவதற்கு துணிவு கொள்ளாதே దేవుని మాటల్ని నువ్వు ఎక్కం చేయొద్దు அது தேவ கோபாக்கினியை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து விடும் దేవుని కోపం అనే నా జీవితంలో వచ్చేసును அப்ப எப்படி இதை மேற்கொள்ளுவது దీని ఎట్లా మనము తోసేది எப்படி நம்ம இதை சகித்து எப்படி இதை மேற்கொண்டு நாம் வெற்றி பெறுவது ఈ పాపాల్లో మనం ఎట్లా పడకుండా దాని பாவம் செய்ய மனது துணிவு கொள்ளும் போது పాపం చేసినప్పుడు మనసు மீண்டும் வாசிக்கலாம் முதல் வாசித்த பகுதி சங்கீதம் 19 13 14 ஆவைகள் என்னை ஆண்டு கொள்ள விடாதிரும் நல்ல கவனிங்க அப்பொழுது நான் உத்தமனாகி பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன் ஆமென் அல்லேலூயா హల్లెలూయా எப்படி தப்பித்துக் கொள்வது ఎట్లా తప్పుకునేది நல்ல பக்கத்துல கைய கொடுத்து குலுக்கி சொல்லுங்க ஜெபம் ప్రార్థన ஜெபம் జపము ஜெபம்தான் జపందా ஆமென் ఆమేన్ தேவப்பிள்ளை நீ ஜெபத்துல இருக்கிற வரைக்கும் உன்னை இந்த துணிகரமான பாவத்திற்கு உன்னுடைய இருதயம் அனுமதிக்காது నువ్వు ప్రార్థనలో ఉండేదాకా ఈ యత్నమైన పాపాలైన కార్యాలు నువ్వు చేసేదానికి అవదు ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా ஹalleluya நான் அடிக்கடி சொல்லி ஜெபிக்கிற பகுதி இது అప్పుడప్పుడు చెప్పి ప్రార్థించే ఈ వాక్యము ஆமென் ఆమేన్ நாம் எவ்வளவு வருடங்களான விசுவாசியாய் இருந்தாலும் మనము ఎన్నేండ్లు విశ్వాసులుగా நாம் ఉంటాము தேவனுக்காய் எவ்வளவு காரியத்தை செய்கிறவர்களாய் இருந்தாலும் మనము దేవునికి ఎన్నో కార్యాలు பாவம் చేసేవాళ్ళం செய்ய மட்டும் நம்முடைய இருதயம் துணிவு கொள்ளக்கூடாது పాపాలు చేసేదానికి మాత్రం హృదయం యత్నంగా అవ్వకూడదు ஆமென் ఆమేన్ அந்த பயம் அந்த நடுக்கம் நமக்குள் இருந்தால் வாழ்க்கையில் என்றென்றைக்கும் நாம் ஜெயத்தோடு வாழ்வோம் ఆ భయం అనేది ఆ ఎదురనేది మన జీవితంలో ఎప్పుడు ఉంటే మనం ఎప్పుడు మంచివాడుగా ఉంటాం அதனால தான் தாவீது சொல்றான் அனுபவப்பட்டவன் எழுதுகிறான் ஆண்டவரே என்னை இந்த பொல்லாத இந்த இருதயத்துக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் దానికి దావీదు చెప్తాడు ఈ పాపమైన హృదయాన్ని నుంచి మనల్ని కాపాడు துணிகரமாய் நான் பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளும் యత్తనమైగా పాపాలు నిన్ను చేయకుండా కాసుకోనండి ஹalleluya హల్లెలూయా ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்தில் இது இருக்கட்டும் ఒక్కొక్క దినము మన ప్రార్థనలో ఇది ఉండని ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా சர்வசாதாரணமாய் போய் பேசுவோம் సాధారణంగా అబద్ధం చెప్తాము சர்வசாதாரணமாய் சில பேர் கெட்ட வார்த்தை பேசுகிறோம் మనము సాధారణంగా నోట్ల చెడ్డ మాటలు మాట్లాడతాము ஹalleluya హల్లెలూయా சர்வசாதாரணமாய் சினிமா டவுன்லோட் பண்ணி பார்க்கிறோம் సాధారణంగా సినిమాని డౌన్లోడ్ చేసి చూస్తాము ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా இன்றைய விசுவாசிக்கு அது தவறு என்று கூட தெரியவில்லை ఇప్పుడుండే విశ్వాసులకు అది తప్పని தெரியும் తెలియలేదు. உணரவில்லை
తెలుసు నవ్వుతే వాడు ఎంచుకోలేదు. ஆமென். ஆமென். அவன் பார்க்கறான், இவன் பார்க்கறான், அவன் அப்படி பண்றான், இவன் அப்படி பண்றான். நமக்கு பண்ணுவதற்கு அதற்கு அதிகாரம் இல்லை. వాడు వీడు అట్లా చేస్తాడు ఇట్లా చేస్తాడంటే నీకు అధికారం లేదని చూశారు. காரணம் நாம் தேவ கோபாக்கினைக்கு உள்ளாகிவிட்டால் நாம் நித்தியத்தில் பிரவேசிக்க முடியாது. అంటే దేవుని కోపంలో మనం పడిపోతే నిత్యములో మనం పోయి చేరనాము. எனவே అன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, இந்த பாவத்தை செய்ய நம்முடைய இருதயம் துணிவு கொள்ளாமல் ఈ పాపం చేసేదానికి హృదయం ఎత్తనం అవ్వకూడదు. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்தில் இந்த காரியத்தை வையுங்கள். ఒక్కొక్క దినము ఈ కార్యాల్లో మన జపంలో పెట్టాలా. அன்றாடம் ஜெபிக்கிற ஒரு பிள்ளையால் இதை மேற்கொள்ள முடியும். దినము ప్రార్థన చేసే బిడ్డ దీని ఎదిరించినవును. ஜெபிக்கிற பிள்ளையால் மட்டுமே இந்த துணிவுக்கு விலக்கி நம்மை காத்துக்கொள்ள முடியும். ప్రార్థించుకొని ఉండే బిడ్డలు మాత్రమే ఈ కార్యాల్లో ఎదిరించుకొని ఉన్నవును. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. சில விசுவாசிங்க இன்னைக்கு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க எரும மாடு. కొందరు విశ్వాసులు చెప్తారు ఎనుములు మాదిరి. ஆமா, ఆమేన్. என்ன ஸ்பெஷல்? ఏమంటే உணர்வே இருக்காது. மழையோ வெயிலோ உணர்வே இருக்காது. వాన పడుతున్నాం ఎండ కాస్తున్నాం అని காலையில எழும்பும். పొద్దున్నే లేస్తుడు. எரும மாடு என்ன பண்ணும்? ఎనుము ఏం చేస్తున్నా? எழும்பின உடனே ஸ்டேட்டஸ் போடும், குட் மார்னிங். அத ஒரு உட்கார்ந்து இருந்து 50 குரூப்ல அனுப்புவான். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். ஆமென், ఆమేన్, ஹalleluya, హల్లెలూయా. அவ்வளவு நேரம் ஜெபிச்சாலே போதும்யா வாழ்க்கை முன்னேற. వాడు చెప్పే ఆ సమయంలో వాడు ప్రార్థన చేస్తేనే చాలు వాడు బతుకుతాడు. ஆமா, இன்னைக்கு சில கிறுக்குங்க ரீல்ஸ் எடுத்தே சாவுதுங்க. కొందరు అట్లా நியூஸ்ல பாக்குறோம். కొందరు న్యూస్ దినము చూస్తాము. ஆமா, போன வாரம் சென்னையில ஒருத்தன் ரயில்ல சல்லுன்னு அடிச்சு పోయిన వారం ట్రైన్ లో కొట్టి ட்ரெயின்ல நின்னுகிட்டு வெளியில, அவ்வளவுதான். முன்ன போஸ்டர் பார்க்கல, அதே ஸ்பீட்ல போஸ்ட்ல அடிச்சு. ஆமென், ఆమేన్, ஹalleluya, హల్లెలూయా. ரீல்ஸ் எங்க பார்த்தாலும் ரீல்ஸ். ఎక్కడ పోతేనే ఇది. ட்ரெயின் வருது ரீல்ஸ் எடுக்கிறான், ట్రైన్ వస్తేనే பஸ் வருது ரீல்ஸ் எடுக்கிறான். బస్సు వస్తేనే రీడ్ చేస్తాడు. ஹalleluya, హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, வாலிப பிள்ளைகளே, యోగస్తుల బిడ్డలారా, ஆமா, தாத்தா பாட்டிகளே, అవ్వ తాతలారా, ஏன்னா இப்ப தாத்தா பாட்டிகளும் ரீல்ஸ் போட தொடங்கிடுச்சு. ஆமென், ఆమేన్, ஹalleluya. హల్లెలూయా. இந்த மாதிரி காரியங்களுக்கு நேரத்தை செலவிடாமல் பார்த்து கொள்ளுங்க. ఈ తర కార్యాలకు సమయాన్ని సెలవు చేయకుండా కాసుకోండి. ஜெபத்தில் இருங்க. ప్రార్థనలో ఉండండి. உங்க தலைமுறை உண்டு. మీ వంశాలు ఉంటాయి. ஆண்டவர் சொன்னார், எனக்காய் அழ வேண்டாம், దేవుడు చెప్పాడు నా కోసం உங்கள் தலைமுறைக்காய் அழுங்கள். నీ వంశాల కోసం నువ్వు ఏడి. எத்தனை பெற்றோர் என்று அழறீங்க. ఇప్పుడు ఎన్ని తల్లిదండ్రులు இன்றைக்கு ఏడుస్తారు. அழாவிட்டால் நாளைக்கு நீ அழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ఇప్పుడు నువ్వు ఏడి లేదంటే ఎనుకు నువ్వు ఏడవలసిన సమయం వచ్చును. பிள்ளையை வளர்க்க வேண்டிய வயதில், வளர்க்க வேண்டிய பருவத்தில் நீ வளர்த்து எடுக்காவிட்டால் நாளைக்கு நீ அழ வேண்டிய சூழ்நிலை வரும். బిడ్డని సాంకవలసిన సమయంలో ఏళ్ళలో వాళ్ళని కరెక్ట్ గా సాంకలేదంటే ఎనుకు నువ్వు బాధపడే இன்னைக்கு కష్టాలు వచ్చును. பெருமைப்படுகிறோம். ఇప్పుడు మనం என் సంతోషపడతాము. பிள்ளைக்கு ஒரு வயசு பிள்ளைக்கு யூடியூப் ஓபன் பண்ண தெரியும். ఒక యాండి బిడ్డనే నా బిడ్డ యూట్యూబ్ ఓపెన్ చేస్తాయి. ஆமென், ఆమేన్, ஹalleluya. హల్లెలూయా. பெருமைப்படாதே, సంతోషపడద్దు, அவமானப்படணும். అవమానాలు పడాలి మనము. ஏன்னா பிள்ளைக்கு வேத வசனம் ஒண்ணு தெரியல. దేవుని బిడ్డలకు వేదాలు వ్యసనాలు తెలియదు. நாம் இந்த யூடியூபை ஓபன் பண்ணி என்ன சாதிக்க போகிறோம்? ఈ యూట్యూబ్ ఓపెన్ చేసి ఏం చేయపోతాము? ஹalleluya. హల్లెలూయా. ஜெபத்தில் இருங்க. జబాన్లో ఉండండి. பிள்ளைகளுக்காய் ஜெபத்துல வையுங்க. బిడ్డల గురించి ప్రార్థనలో తీసుకొని துணிகரமான பாவத்திலிருந்து நம்மை விலக்கி காத்துக் கொள்வோம். ఎత్తనమైన పాపాల్లోంచి మనల్ని ஜெபத்தால் కాపాడుతాము. விலக்கி காத்துக் கொள்வோம். ప్రార్థనలో మనల్ని కాపాడుతాము. வெற்றியுள்ள வாழ்க்கை ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவார். జయమైన జీవితం జయించేదానికి మన கண்களை దేవుడు மூடலாம். ఉంటాడు. కండ్లు మూసుకుంటాము. அன்பு தகப்பனே, ప్రీతి తండ్రి, இந்த அருமையான வார்த்தைக்காய் ఈ ஸ்தோத்திரம். మంచి మాటకు స్తోత్రము. தாவீதை போல దావీదు తర அநேக நேரங்களில் ఎన్నో సమయంలో நாங்கள் சில தவறுகளை செய்ய துணிகரம் கொள்ளுகிறோம். మేము కొన్ని పాపాలు చేసేదానికి ఎత్తనంగా இதிலிருந்து நாங்கள் மீண்டு
எழும்ப வேண்டும். దీంట్లో నుంచి మేము లేచి இதிலிருந்து நாங்கள் மீள வேண்டும் ஆண்டவரே. దీంట్లో నుంచి మేము బచ్చుకోవాలి. அந்த இருதயம் எங்களுக்கு தாரும். ఆ హృదయం మాకు ఇవ్వండి. சபையாரை ஒப்பு கொடுக்கிறேன். సభలో ఉండే వాళ్ళని ఒప్పిస్తాము. இன்று இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட எல்லா சகோதரங்களையும் வாழ்த்துகிறேன். ఇప్పుడు ఆరాధనలో కలుసుకునే అన్ని సహోదర సహోదరులను ఆరాధిస్తాము. தங்கள் வாழ்நாளில் తన జీవితంలో எந்த ஒரு சூழ்நிலையிலும் యా సమయంలోనూ பாவத்தை செய்வதற்கு துணிவு வராமல் పాపాన్ని చేసేదానికి యత్నంగా రాకుండా தெய்வ பயத்தோடு ஜீவிக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. దేవుని భక్తి భయముతో బతకాలని చెప్పండి తండ్రి. நாங்கள் உம்மை காண வேண்டும். మేము మిమ్మల్ని చూడాలప్పా. இந்த ஓட்டம் முடிந்து நாங்கள் உம்மை காண வேண்டும். ఈ పరుగు ముగించి నేను మిమ్మల్ని చూడాలి. கைவிடப்பட்ட கூட்டத்தில் நாங்கள் இருந்துவிடக் கூடாது. చేయి విడిచిన గుంపులో మేము ఉండేది కూడదు. உலக வாழ்வில் தோல்வி அடைந்து விடக் கூடாது. లోక జీవితంలో మేము సోలిపోకూడదు. ஆண்டவரே, దేవుడా, இந்த பொல்லாத இருதயத்துக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். పాపమైన ఈ హృదయాల నుంచి మమ్మల్ని కాసుకోండి. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. యేసువిన్ నామములో అడుక్కుంటాం నాన్న. ஆமென். ఆమేన్. ஆமென்.